வணக்கம். உங்க குழந்தைங்கள பார்ட்டிக்கோ இல்ல கூட்டமா இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டா ஐயோ வேணான்னு சொல்றாங்களா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவங்களுக்கு எப்படி நாம உதவலாம்? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது நிறைய பெற்றோருக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு நம்புறேன். ஆமா, உங்க குழந்தைங்க பார்ட்டி, பிளே டேட்ஸ் இல்லன்னா ஒரே கூட்டமா இருக்கிற இடங்களுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா? நீங்க மட்டும் இந்த பிரச்சனையில இல்ல. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு. வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, முதல்ல நாம இது எப்படி பார்க்கறோம்னு யோசிப்போம். ஒரு குழந்தை கூட்டமான இடத்தை வேணான்னு ஒதுக்கும்போது நம்ம மனசுல என்ன தோணும்? பொதுவா நாம என்ன நினைப்போம்? இவனுக்கு சரியா பழக தெரியல போல, இல்லனா இவ ரொம்ப ஷை, சோஷியலாவே இல்ல அப்படின்னு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே அதுதான் காரணமா? சரி, அப்போ உண்மையான காரணம் என்ன? வாங்க பார்க்கலாம். இது அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸை பத்தின விஷயமே கிடையாதுங்க. இதுக்கு பேரு சென்சரி ஓவர்லோடு, அதாவது உணர்ச்சி மிகைச்சுமை. குறிப்பா ஆட்டிசம் அல்லது ADHD மாதிரி இருக்கிற குழந்தைங்க கிட்ட இதை நம்ம பொதுவா பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். நாம இத ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ் குறைபாடுன்னு தப்பா நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இது ஒரு சென்சரி சேலஞ்ச். அவங்க தனியா இருக்கணும்னு விரும்புறாங்கன்னு நாம நினைக்கிறோம். அது தப்பு. உண்மையில அந்த கூட்டமான சூழல் அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டமான அனுபவமா இருக்கு. அப்போ இந்த சென்சரி ஓவர்லோட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே நேரத்துல காதுல விழுற சத்தம், கண்ணுல படுற காட்சிகள், மத்தவங்க தொடுறதுன்னு இப்படி எல்லா உணர்வுகளும் ஒன்னா சேர்ந்து அவங்க மூளையால ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமா வர்றதுதான் இது. ஏன் இந்த மாதிரி கூட்டமான இடங்கள் அவங்களுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு? யோசிச்சு பாருங்க. அங்க ஒரே இரைச்சல், கண்ணுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு யாராவது தொடுவாங்க. இது மட்டும் இல்லாம பேசணும், மத்தவங்கள கவனிக்கணும், டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்னு ஒரு பிரஷரும் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து சில குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய பாரமா மாறிடுது. சரி, இது எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு சில வழிகள் இருக்கு. ஒரு கஷ்டமான சூழலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம சில முன் தயாரிப்புகள் செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? இதோ பாருங்க, இது ஒரு சிம்பிளான 15 நிமிஷ ரொட்டீன். நீங்க ஒரு பார்ட்டிக்கோ இல்ல வேற எங்கேயாவது கூட்டமா இருக்கிற இடத்துக்கோ போறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி உங்க குழந்தைய ஹெவி ஒர்க்னு சொல்லப்படுற சில வேலைகள்ல ஈடுபடுத்துங்க. அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் கனமான பொருளை தூக்க வைக்கிறது, தள்ளுறது, இல்லைன்னா சுவத்தை பிடிச்சி தள்ளுறது மாதிரி. இந்த மாதிரி வேலைகள் அவங்களோட நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி அடுத்து வரப்போற அந்த பரபரப்பான சூழலுக்கு தயார்படுத்தும். கூடவே நீங்க ஒரு சென்சரி டூல் கிட் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு போகலாம். அதுல என்னெல்லாம் இருக்கலாம்னா, காதுக்கு இயர்பிளக்ஸ் இல்லனா ஹெட்ஃபோன்ஸ், தலைக்கு ஒரு தொப்பி, கண்ணுக்கு சன்கிளாஸ், அப்புறம் கையில வச்சு விளையாடுறதுக்கு ஃபிட்ஜெட் டாய்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத வெளித்தூண்டுதல்களை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எடுத்த உடனே பெரிய கூட்டத்துக்கு போகாம சின்னதா ஆரம்பிக்கணும். முதல்ல 1-2 ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கே வர வச்சு அவங்களுக்கு பழக்கமான பாதுகாப்பான சூழல்ல விளையாட வைக்கலாம். ஸ்டார்ட் ஸ்மால். சரி, இப்போ ஒரு ஈவென்ட்ல இருக்கும்போது உங்க குழந்தை ரொம்ப சோர்வாகிற மாதிரி தெரிஞ்சா அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அதையும் பாத்துடலாம். குழந்தை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சா உடனே அவங்கள ஒரு பிரேக் எடுக்க சொல்லுங்க. இல்லன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போங்க. கண்ணை பார்த்து பேசுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது தானா வரணும். அவங்க ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கறதுலயே சந்தோஷமா இருந்தா அதை அப்படியே விட்டுடுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும்னு தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க. இன்னொரு சூப்பரான ஐடியா இருக்கு. கம்ப்ரெஷன் ஆடைகள்னு சொல்லுவாங்க, இல்லனா பியர் ஹக் வெஸ்ட்னு ஒன்னு இருக்கு. இந்த மாதிரி உடைகள் அவங்க உடம்புக்கு ஒரு இதமான மெதுவான அழுத்தத்தை கொடுக்கும். இது அவங்கள ரொம்ப அமைதியாவும் பாதுகாப்பாவும் உணர வைக்கும். நம்ம இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் எல்லாமே இந்த பிரச்சனையை நாம பாக்குற விதத்தையே மாத்த உதவும்னு நினைக்கிறேன். இது நமக்கு ஒரு புது பார்வையை கொடுக்குது இல்லையா? நம்ம கிட்ட கொஞ்சம் பொறுமையும் அவங்கள புரிஞ்சுக்கிற மனசும் இருந்தா போதும். இந்த குழந்தைங்க கண்டிப்பா இந்த உலகத்தோட கனெக்ட் ஆவாங்க. ஆனா அது அவங்களோட வேகத்துல, அவங்களுக்குன்னு இருக்கிற நேரத்துல தான் நடக்கும். கடைசியா ஒரு சின்ன கேள்வி. நம்ம குழந்தைங்களோட தனிப்பட்ட வேகத்தை நம்ம உண்மையிலேயே மதிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இந்த உரையாடலை நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.